மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸிற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். செயற்கை நுண்ணறிவு என்னும் பாடத்திற்கான தொடர் விரிவுரைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பானது புள்ளியியல் சிந்தனை மற்றும் நிகழ்தகவு, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரீசனிங் அண்ட் ப்ராபபிலிட்டி. இதில் நாம் பேசிக்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி அண்ட் பேஸ் தியரம் இன் ஏஐ பற்றி பார்க்க போகிறோம். அதாவது செயற்கை நுண்ணறிவில் நிகழ்தகவு அடிப்படைகள் மற்றும் பேஸ் தேற்றம். தியரம் அப்படின்னா தேற்றம், தேற்றம் தான் தமிழாக்கம், தியரம்ங்கிறது அதோட ஆங்கில மொழிபெயர்ப்பு. அதேபோல் நிகழ்தகவு அப்படின்னா ப்ராபபிலிட்டி, செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த பகுதியில் அப்போ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரீசனிங் அண்ட் ப்ராபபிலிட்டியில் நிகழ்தகவு அப்படின்னா என்ன, ப்ராபபிலிட்டி என்றால் என்ன, பேஸ் தேற்றம் என்ன கூறுகிறது, என்ன மாதிரியெல்லாம் ரூல்ஸ் இருக்குது ப்ராபபிலிட்டியில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரீசனிங் அண்ட் ப்ராபபிலிட்டியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது அனைத்துமே இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அறிமுகமாக எடுத்துக்கணும்னா, செயற்கை நுண்ணறிவில் அதாவது ஏஐயில் மிக முக்கியமான 2 கருத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். நிகழ்தகவு அடிப்படைகள் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி, பேஸ் தேற்றம், பேஸ் தியரம் எப்படி சொல்கிறார், இதோட தியரம் என்ன மாதிரியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு எப்படி இதை உதவுகிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு எடுத்துக்காட்டோட இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். முதல்ல நிகழ்தகவு என்றால் என்ன, வாட் இஸ் ப்ராபபிலிட்டி? நிகழ்தகவின் மதிப்புகள் என்னென்னவெல்லாம் இருக்கும். மதிப்பு என்றால் இங்கே வேல்யூஸ். ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ராபபிலிட்டினாலே 0லேருந்து 1 தான் இருக்கும். 0 என்றால் நிகழ்வு ஒருபோதும் நடக்காது, எதுவுமே நடக்கலை, எம்டியாக இருக்குன்னா அது 0, விச் மீன்ஸ் ஒரு இம்பாசிபிள் ஈவெண்ட், அப்போனா 0 இருக்கும். 1 நிகழ்வு நிச்சயமாக நடக்கும், அப்போது சர்டன் ஈவெண்ட், அந்த ஈவெண்ட் சர்டன்லி இட் வில் ஹேப்பன் அப்படின்னா 1. அப்போது நீங்கள் உடனே ஒரு கேள்வி கேட்கலாம், 0க்கும் 1க்கும் நடுவில் அப்போ என்ன சார் இருக்கும்? 0 மற்றும் 1க்கு இடையில் நிகழ்வு நடக்கலாம், இல்லைன்னா நடக்காமலும் போகலாம். நடக்கலாம் அப்படின்னா விச் மீன்ஸ் லைக்லி ஈவெண்ட் ஆர் wherein you will get an uncertain outcome, எதிர்பார்க்காத முடிவுகளும் வரலாம். அதுதான் அந்த 0லேருந்து 1க்கு இடையிலான இருக்கக்கூடிய நிகழ்வு. ஒரு உதாரணம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு நாணயம் இருக்குங்க. நாணயம்னா காயின், ஒரு ரூபாய் நாணயம். இதை நீங்கள் காயினை ஃப்ளிப் பண்ணுறீங்க. தமிழில் சொல்லணும்னா, காயினை ஒரு நாணயத்தை சுண்டி விடும் போது 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று தலை வரும், இல்லை பூ வரும். அப்போது இதோடைய சான்சஸ் என்ன? தலை வரத்துக்கு 50% சான்ஸ், இல்லைன்னா பூ வரத்துக்கு 50% சான்ஸ். ஏன்னா மொத்தமே 100% தான். 2 ஆப்ஷன் தான் உங்களுக்கு. தலை வரணும் 50%, பூ வந்தால் 50%. அப்போது 50% சான்ஸ். இதுதான் அந்த ப்ராபபிலிட்டியோட பேசிக்ஸ். இப்போ இந்த ப்ராபபிலிட்டியோட விதிகள் என்னவாக இருக்கும், ரூல்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முக்கியமான ரூல் அடிஷன் ரூல், கூட்டல் விதி. விதினா இந்த இடத்துல ஃபேட் இல்லைங்க, விதினா ரூல். அது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஆர் பி which is equal to probability of A plus probability of B minus probability of A and B. அதாவது probability of A அல்லது B, அது என்ன சொல்கிறோம் அப்படிங்கும்போது
ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கூட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கழித்தல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ மற்றும் பி, ஏ அண்ட் பி. இந்த இடத்துல நீங்கள் லாஜிக்கல் ஆர், லாஜிக்கல் அண்ட், லாஜிக்கல் நாட் இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த அண்ட் ஏ அண்ட் பி. இப்போது இஃப் ஏ ஆர் பி அக்கர்ஸ், subtract the overlap both A and B to avoid double counting. ரெண்டு வாட்டி நீங்கள் கவுண்ட் பண்ணக்கூடாது அதுக்காக. சரி, இதுதான் கூட்டல் விதிங்க. வேறு என்னெல்லாம் விதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருக்கல் விதி, மல்டிப்ளிகேஷன் ரூல், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி which is equal to probability of A multiplied by probability of B or A. சரி, இதை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is used when we want the joint probability. ஒரு கூட்டாக நமக்கு வந்து ஒரு மல்டிப்ளிகேட்டிவாக இந்த ஏவும் வேணும், எனக்கு பியும் வேணும், சேர்த்து வேணும் அப்படிங்கும்போது அப்போ நம்ம அந்த மல்டிப்ளிகேஷன் ரூலுக்கு போகிறோம். அதாவது முதல்ல அடிஷனில் ஏ இல்லை ஏ அண்ட் பியோட நம்ம சேர்த்து பண்ணோம். இங்கே வந்து என்னென்னா, ஏவும் பியும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றால் அப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் ரூலுக்கு போகிறோம். இப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஆர் ஏ மீன்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி given A has happened. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பை ஏன்னு இந்த இடத்துல இருக்குது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பி தான், ப்ரொவைடட் இந்த ஏ வந்து முதல்லையே நடந்து முடிந்து விட்டது அப்படின்னா இந்த கூற்றின் பெயர் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இதற்கு பேர் தான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இப்போ அந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா என்ன சார்? கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா நிபந்தனை நிகழ்தகவு. இந்த நிபந்தனை நிகழ்தகவு எப்படியெல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஆர் ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. இதுதான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. வேர் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி அக்கர்ஸ் given A is already known. எனக்கு இந்த பி வந்து நடக்க வேண்டும் என்றால் எனக்கு அந்த ஏ வந்து ஏற்கனவே எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்போ தான் இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் பி நடக்கும். இதுதான் பேசிக் ரூல் ஆஃப் ப்ராபபிலிட்டி. என்னென்ன பார்த்தோம்? கூட்டல் விதி பார்த்தோம், அடிஷன் ரூல், மல்டிப்ளிகேஷன் ரூல் அண்ட் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. கூட்டல் விதி, பெருக்கல் விதி, நிபந்தனை நிகழ்தகவு, இதை பார்த்தோம். இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ப்ராபபிலிட்டியில் எப்படி இருக்குது? செயற்கை நுண்ணறிவில் நிகழ்தகவின் முக்கியத்துவம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமற்ற தன்மையை கையாளுதல். நிச்சயமற்ற தன்மைனா என்ன? ஹேண்ட்லிங் அன்சர்டனிட்டி. உலக தரவுகள் எப்போதுமே ஃபுல்லாக நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு கிடைக்காதுங்க. நமக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து நமக்கு தேவைப்படுற டீட்டெயில்ஸ் எப்போவுமே எல்லாமே கிடைக்காது. அப்போது எதுவுமே முழுமையாக இருப்பதில்லை. நிகழ்தகவு மூலம் இந்த நிச்சயமற்ற தன்மையை கையாளலாம். அப்போ இந்த ப்ராபபிலிட்டியில் சான்ஸ் வச்சு நிச்சயமற்ற தன்மையை எனக்கு எதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்கலாம் அப்படிங்கிறத கையாளுறதுக்கு தான் இந்த ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணுறோம். ப்ராபபிலிட்டி தமிழாக்கம் என்ன சொன்னேன்? நிகழ்தகவு. முடிவெடுக்கும் செயல்முறைகள், இதுதான் இதோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். முடிவெடுக்கும் செயல்முறைகள் அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். பல்வேறு விளைவுகளுக்கான வாய்ப்புகளை மதிப்பிடுதல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் நான் மதிப்பிடணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு முதல்ல தரவு வேணும். அது என்னங்க தரவு? தரவுனா டேட்டா. அந்த டேட்டாவை நான் முதல்ல ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணணும். அனலைசிஸுக்கு என்ன தமிழில்? பகுப்பாய்வு செய்ய வேண்டும். தரவு பகுப்பாய்வு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர். தரவு பகுப்பாய்வுனா டேட்டா அனாலிசிஸ். தரவுகளில் உள்ள அமைப்புகளை கண்டறிதல், இதுதான் டேட்டா அனாலிசிஸ். ஸோ அப்போது 3 ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்.
செயற்கை நுண்ணறிவில் நிகழ்தகவின் முக்கியத்துவம். 1 டு ஹேண்டில் அன்சர்டன்டி, 2 டு ஹாவ் அ டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ், 3 டு ஹாவ் அ டேட்டா அனாலிசிஸ். ஸோ இப்போது இந்த நிகழ்தகவு மாதிரிகள் செயற்கை நுண்ணறிவில் எப்படி உபயோகப்படுத்துகிறாங்கிறதையும் பார்ப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தேற்றம் இருக்குது. தேற்றம்னா நான் என்ன சொன்னேன்? தியரம், பேசியன் தியரம். அந்த பேசியன் தியரம் எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசியன் நெட்வொர்க்ஸில். அந்த பேசியன் நெட்வொர்க்ஸ்னால் என்ன அப்படின்னா காரண உறவுகளை மாதிரிப்படுத்துதல். இதுதான் பேசியன் நெட்வொர்க்ஸோட சாராம்சமே. அதே மாதிரி வேறு என்னெல்லாம் நிகழ்தகவு மாதிரிகள் இருக்குது? இது என்னங்க நிகழ்தகவு மாதிரி அப்படின்னா ப்ராபபிலிஸ்டிக் மாடல்ஸ். மாதிரினா மாடல்ஸ். ஸோ முதல்ல பார்க்குறது பேசியன் நெட்வொர்க்ஸ். அடுத்து இருக்கக்கூடியது மார்க்கோ மாதிரிகள், மார்க்கோ மாடல்ஸ். அதில் என்ன பண்ணுவோன்னா வரிசை தரவுகளை, தரவுனா டேட்டா சொன்னேன், வரிசை தரவுகளை மாதிரிப்படுத்துதல். அப்போது மொழி செய்கைகள், லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன்ஸ். அப்புறம் மூணாவது மாதிரி பார்த்திங்கன்னா நிகழ்தகவு வகைப்படுத்திகள் அப்படின்னா ப்ராபபிலிஸ்டிக் கிளாசிஃபையர்ஸ். ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசன் தியரம் பார்த்தா மாதிரி, மார்க்கோ தியரம் பார்த்தா மாதிரி, ப்ராபபிலிஸ்டிக் கிளாசிஃபையரில் இருக்கிறது நெய்வ் பேஸ் தியரம். நெய்வ் பேஸ் இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் இருந்த சயின்டிஸ்ட். இவங்கெல்லாம் தான் அந்த ப்ராபபிலிட்டியில் நிறையா தியரம்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி மறைந்த மார்க்கோ மாதிரிகள். மறைந்த மார்க்கோனா மறைந்தனா இதில் இறந்து விட்டாருங்கிறது இல்லை, ஹிடன் மார்க்கோ மாடல்ஸ். முதல்ல பார்க்க போகிறது மார்க்கோ மாடல், அப்புறம் ஹிடன் மார்க்கோ மாடல்ஸ். இதில் பார்த்திங்கன்னா மறைந்துள்ள நிலைகளை கண்டறிதல். அந்த ஹிடன் ஃபீச்சர்ஸை நீங்கள் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. இப்போது இந்த பகுதியில் நம்ம பேஸ் தேற்றம் பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னோம். பேஸ் தேற்றம்னா என்ன? தேற்றம்னா தியரம். அந்த பேஸ் தியரம் அப்படிங்கிறது நிபந்தனை நிகழ்வுகளை கணக்கிடும். நிபந்தனை நிகழ்வுகள்னால் என்ன? கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிஸ். அதை கணக்கிடும். ஒரு முக்கியமான வழிமுறையை இந்த பேஸ் தியரம் ஆகும். ப்ராபபிலிட்டியிலே இம்பார்ட்டண்ட்டு ஒரு பேஸ் தியரம் தான். முக்கியமான வழிமுறைனா என்ன? இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் மெத்தட் தட் இஸ் டு பி ஃபாலோட். அப்போ இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். எனி தியரம் வில் ஹாவ் இட்ஸ் ஓன் ஃபார்முலே. அப்போது அந்த ஃபார்முலா பார்க்கும்போது P of A bar B, A by B equal to P of B by A into P of A whole divided by P of B. இது தாங்க பேஸ் தேற்றத்தோட ஃபார்முலே. இந்த ஃபார்முலேவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தால் தான் நம்ம உதாரணங்களுக்கு உதவும். ஸோ P of A by B is equal to P of B by A cross P of A whole divided by P of B. இதில் Pங்கிறது ப்ராபபிலிட்டி. அந்த P of A by B அப்படின்னா என்ன அர்த்தம்? B நிகழ்ந்த பிறகு A நிகழக்கூடிய நிபந்தனை நிகழ்வு, நிகழ்தகவு. அப்படின்னா இது பேர் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் A given B. அதாவது முதலில் இந்த B நிகழ்ந்துடும், அதுக்கப்புறம் தான் A நிகழக்கூடிய நிபந்தனை நிகழ்தகவு. P of B by Aல A நிகழ்ந்த பிறகு B நிகழக்கூடிய நிபந்தனை நிகழ்தகவு. அதாவது என்ன? டினாமினேட்டரில் இருக்கிறது முதல்ல நிகழ்ந்துவிடும். அப்போது இது பேர் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A. இப்போ P of A அப்படின்னா என்னென்னா A நிகழ்வதற்கான அடிப்படை நிகழ்தகவு, அதாவது ப்ரையர் ப்ராபபிலிட்டி ஆஃப் A. இப்போ P of Bயில் B நிகழ்வதற்கான அடிப்படை நிகழ்தகவு என்னன்னா ப்ரையர் ப்ராபபிலிட்டி ஆஃப் B. இதுதான் பேசிக் ஃபார்முலே, ஐடியாலஜி ஆஃப் அ பேஸ் தியரம். இப்போ இந்த பேஸ் தியரம் வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒரு நோய் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டறிவோம்.
அந்த நோய் இருக்கா இல்லையான்னு கண்டறியணும்னா சம்திங் பட் மெடிக்கல் டயக்னோசிஸ் எக்ஸாம்பிள். அப்போ எனக்கு ஒரு சில தரவுகள் தேவை. தரவுனா என்ன? டேட்டா. என்ன மாதிரியான டேட்டாலாம் இருந்தால் என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகையில் 1% பேருக்கு ஒரு குறிப்பிட்ட நோயால் பாதிக்கப்படுகிறார்கள். அப்போது எப்போவுமேங்க ப்ராபபிலிட்டி நான் என்ன சொன்னேன், எல்லா வேல்யூவும் 0 1க்குள்ளே இருக்குன்னு சொல்கிறேன். அப்போது 1% பேர் குறிப்பிட்ட நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்னா நான் இங்கே உடனே 1ன்னு போட முடியாது. 1% ப்ராபபிலிட்டி எப்படி சொல்லலாம்? 0.01. இதுக்கு பேர் தான் ப்ரேயர் ப்ராபபிலிட்டி ஆஃப் டிசீஸ். 1% தான் அஃபெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னோட கிவன் டேட்டா. ஒரு மருத்துவ சோதனை எடுத்திருக்காங்க. அந்த எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நோய் இருந்தால் அந்த சோதனை 95% சரியாக பாசிட்டிவ் அப்படின்னு காமிக்கும். அப்போது பிஎஃப் பாசிட்டிவ் ஆஃப் நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.95. ஏன் சார் 95% நீங்கள் போடலை? நான் இங்கே முன்னாடி சொன்ன மாதிரி தான் 1% தான் 0.01ங்கிற மாதிரி 95% தான் 0.95. இப்போது நோய் இல்லாவிட்டாலும் சோதனை 10% தவறாக காமிக்கிறதுக்கு, ஏன்னா அது மிஷின் தானே. மெஷின் இஸ் ஆல்வேஸ் அ மிஷின். ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இஸ் அன்கம்பேரபிள். அப்போது தேர் இஸ் ஆல்வேஸ் அ சான்ஸ் ஃபார் அ மிஷின் டு மேக் அ ஃபெயிலியர் ஆல்சோ. ஏன்னா அந்த இடத்துல டேட்டா நம்ம தான் தவறாக கொடுத்துருப்போம், தரவை தவறாக கொடுத்துருப்போம். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மிஷினுக்கும் தவறுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அது 10% தான் இருக்கும். தவறாக பாசிட்டிவாக காமிச்சிடுச்சுன்னா நோயே இல்லை, ஆனால் தவறாக உங்களுக்கு பாசிட்டிவ், ஆமாம் உங்களுக்கு நோய் இருக்குன்னு சொல்லிடுச்சுன்னா அதற்கு பேர் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல 95% ட்ரூ பாசிட்டிவ், வேறஸ் 10% ஃபால்ஸ் பாசிட்டிவ். 10% எப்படி போடணும்? 0.1, அது ஃபால்ஸ் பாசிட்டிவ். இப்போது பேஸ் தேட்டரின் உதாரணத்தை இன்னும் கொஞ்சம் கன்டினியூ பண்ணுவோம். இப்போ என்னோடய கேள்வி, சோதனை பாசிட்டிவ்னு காட்டினால் உண்மையிலேயே நோய் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட தீர்வு பேஸ் தியரமில் எப்படி எழுதியிருக்கோம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் நோய் ஆஃப் பாசிட்டிவிட்டி ஈக்குவல் டு அதோட கேள்விகள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது பேஸ் தேற்ற ஃபார்முலா என்ன சொல்கிறது? ஃபார்முலா தமிழில் சூத்திரம்னு சொல்கிறோம். அந்த சூத்திரம் எப்படி சொல்கிறது? ப்ராபபிலிட்டி ஆஃப் நோய் பாசிட்டிவ் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பாசிட்டிவ் நோய் பெருக்கல் ப்ராபபிலிட்டி ஆஃப் நோய் டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் பாசிட்டிவ். அப்போது ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கும்போது பி ஆஃப் பாசிட்டிவ் எப்படி சார் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் டெஸ்டிங் பாசிட்டிவ். அப்போ அந்த பி ஆஃப் பாசிட்டிவ் நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா பி ஆஃப் பாசிட்டிவ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலே தான், ப்ராபபிலிட்டி ஆஃப் பாசிட்டிவ் ஆஃப் நோய் மல்டிப்ளைட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் நோய் கூட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் பாசிட்டிவ் ஆஃப் நோய் இல்லை. நோய் இல்லைன்னா எனக்கு எந்த உடம்பும் இல்லை, மல்டிப்ளை பை ப்ராபபிலிட்டி ஆஃப் நோய் இல்லை. அப்படி நான் பார்க்கும்போது நான் இங்கே என்ன நான் கொடுத்துருந்தேன் இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகையில் 1% எனக்கு டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்துலேயே. அதில் 95% பேருக்கு என்னுடைய மிஷின் கரெக்டாக சொல்லுன்னு சொல்கிறோம். அதற்கு பேர் ட்ரூ பாசிட்டிவ் ரேட்னு சொல்கிறோம். இன்னொரு 10% ஃபால்ஸ் பாசிட்டிவாக சொல்லுன்னு சொல்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா பி ஆஃப் பாசிட்டிவ் எப்படி கால்குலேட் ஆகுதுன்னா 95% எனக்கு நோய் இருக்குது. எவ்வளோ பேரில்? உலகத்திலேயே இருக்கிற 10%ல் 95% எனக்கு ட்ரூ பாசிட்டிவாக இருக்கிறதுனால இது அந்த 10% 95% இருக்குது. ஆனால் 10% தப்பாக காமிக்குது இல்லை? அப்போ 10% நான் தப்பாக காமிச்சாக்க
இந்த 10% தானே வந்து உலகத்திலே 10%ல் இருக்கிறவங்களுக்கு தான் 10% இருக்கிறவங்க தான் நோய் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது இல்லை, உலகத்திலே 1% இருக்கிறவங்க தான் நோய் இருக்குங்கிறாங்க. அப்போது உலகத்தில் 99% மக்கள் நோய் இல்லாமல் இருக்காங்க இல்லைங்களா? 1% நோய் இருந்தால் மொத்தம் 100%, அதில் 1% நோய் இருந்தால் 99% நோய் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்போது இந்த 0.1 ஃபால்ஸ் பாசிட்டிவாக வந்துருச்சு இல்லையா, இதோட 99 பெருக்க வேண்டும். பெருக்கினால் எனக்கு வரக்கூடிய மதிப்பானது 0.0095 கூட்டல் 0.099, அதோடைய விடை பார்த்தீங்கன்னா 0.1085. இதுதான் என்னுடைய P ஆஃப் பாசிட்டிவிட்டி. அப்போது இதை தூக்கி நான் ஸ்டெப் 2 இரண்டாவது படியில் போடுறேன் அப்படின்னா என்ன சார் பேஸ் தியரம் என்ன சொல்கிறோம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் நோய் இருக்கா, அது பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னா நோய் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் 0.95 பெருக்கல் 0.01 வகுத்தல் இதோட பாசிட்டிவ் வேல்யூ என்ன போட்டிருக்கோம் 0.1085. இதை நம்ம போட்டோம்னா எனக்கு சுமாராக எவ்வளோ வருது? இது வந்து அப்ராக்சிமேஷன் சிம்பிள். இப்படி ஒரு சிம்பிள் போட்டோம்னா அப்ராக்சிமேட்லி 0.0876 அப்படின்னா எவ்வளோ சதவீதம்? 8.76% வந்து எனக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். அப்படின்னா ஒரு நபரின் சோதனை பாசிட்டிவ் வந்தாலும் அவருக்கு உண்மையிலேயே நோய் இருக்கிற வாய்ப்பு வந்து வெறும் 8.6% மட்டுமே இந்த கால்குலேஷன்ஸ்க்காக. இப்போ இந்த நெய்வ் பேஸ் என்ன சொல்கிறாரு? நெய்வ் அண்ட் பேஸ் சேர்ந்து அவங்க வகைப்படுத்தினது என்ன? அப்போ நெய்வ் பேஸ் கிளாசிஃபையர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய்வ் பேஸ் கிளாசிஃபையர் என்பது பேஸ் தியரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு எளிய சிம்பிளான டெக்னிக், ஆனால் ரியலி a பவர்ஃபுல் டெக்னிக், மிகவும் சக்தி வாய்ந்த வகைப்படுத்தி கிளாசிஃபையர். வகைப்படுத்தினா இந்த இடத்துல கிளாசிஃபையர் ஆகும். சரி, அப்போ அடிப்படை கருத்து என்ன சார்? இதோட பேசிக் கான்செப்ட் என்ன? வாட் இஸ் தி கிரக்ஸ் ஆஃப் இட்? வாட் இஸ் தி கோர் கான்செப்ட் ஆஃப் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய்வ் என்றால் அமைப்புகள். அமைப்புகள்லாம் ஃபீச்சர்ஸுங்க. அனைத்தும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கவில்லை. அப்படின்னா எந்த ஃபீச்சருக்குள்ளேயும் ஒரு டிபெண்டன்சி இல்லை, எல்லா ஃபீச்சருமே இண்டிபெண்ட்டாக இருக்குது என கருதப்படும். இதுவே நெய்வுங்கிறதுக்கான காரணம். அம்சங்களுக்கு இடையேயான அம்சங்கள்லாம் ஃபீச்சர்ஸ். இன்பிட்வீன் தி ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னா, அம்சங்களுக்கு இடையிலான சார்பின்மையை குறிக்கிறது. அதாவது ஃபீச்சர் இண்டிபெண்டன்ஸ் அசம்ஷனை டிட்டர்மைன் செய்கிறது. அது நெய்வ் பேஸ் கிளாசிஃபையர். இப்போ அந்த நெய்வ் பேஸ் கிளாசிஃபையர் பார்த்தீங்கன்னா, பேஸ் ஃபார்முலா நெய்வ் பேஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் வகுப்பு அம்சங்கள், வகுப்போட ஃபீச்சர்ஸு, வகுப்பு அதோடைய ஃபீச்சர்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் வகுப்பு பெருக்கல் இது வந்து ஒரு ஃபீச்சரும். இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து ப்ராடக்ட் சிம்பிள். ப்ராடக்ட் சிம்பிள், இந்த ப்ராடக்ட் சிம்பிள் இங்கேயே இருக்குது. இந்த ப்ராடக்ட் சிம்பிள் அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா, இட் மல்டிப்ளைஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈச் ஃபீச்சர். ஒரு அம்சத்தையும் வகுப்போடு சேர்த்து மல்டிப்ளை பண்ணி காமிக்கும் போது நமக்கு என்ன ஆகும்? ஒரு கிளாஸோட ஃபீச்சரை நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு இதுக்கு பேர் போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டி. நான் கிளாஸை மட்டும் எடுக்கிறேன் சார் அப்படின்னா அது வந்து ப்ரியர் ப்ராபபிலிட்டி. நான் ஃபீச்சர்ஸை மட்டும் எடுக்கிறேன் எங்கேருந்து? கிளாஸ்லேருந்து அப்படின்னா லைக்லிஹுட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஃப்ரம் தி கிவன் கிளாஸ். இந்த ப்ராடக்ட் சிம்பிளை வந்து இது மல்டிப்ளைஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈச் ஃபீச்சர். இதுதான் நெய்வ் பேஸ் கிளாசிஃபையரோட சூத்திரம். சூத்திரம்னா என்ன சொன்னேன்? ஃபார்முலே. சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். உதாரணமாக ஒரு ஜிமெயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு இன்பாக்ஸில் ஒரு மெயில் வரும், ஸ்பேமில் ஒரு மெயில் போகும்.
ஸ்பேம் என்னது? சேல்ஸ் ப்ரொமோஷன் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் மெயில்ஸ்னு சொல்லி அதை வந்து அதோட சுருக்கமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பேம்லேயும் மெயில் போகும். இப்போது என்னுடைய மெயில் வந்து நான் ஃபில்டர் பண்ணுறேன். என்னுடைய மெயில் எனக்கு வந்த மெயிலா இல்லை ஸ்பேம் மெயிலான்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்? ஸ்பேம் மெயில்ஸ்னால் எப்படி சார் இருக்கும்? யூ ஹவ் ஒன் திஸ் கார், யூ ஹவ் ஒன், அந்த எண்ண முடியாத அளவுக்கு நம்பர் போட்டிருப்பாங்க. யூ ஹவ் 100 crores, 1000 crores, 1000 கோடி நீங்கள் வென்று விட்டீர்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த உலகமே இலவசமாக கொடுக்குறோம், அதை ஃப்ரீயாக கொடுக்குறோம், இதை ஃப்ரீயாக கொடுக்குறோம். அப்போ இலவசம்ங்கிறது ஒரு கீவேர்டு. உங்களுக்கு வந்து ஒரு 50,000 கோடி பணம் வந்துள்ளது, இது கேள்பாரற்று இருக்கிறது, நீங்கள் எடுக்கணும். இதெல்லாம் கீவேர்ட்ஸ். ஸோ இந்த கீவேர்டெல்லாம் இருந்ததுன்னா அது என்னோடய மெயில் கிடையாது. ஸோ அதனால தான் இதெல்லாம் ஒரு ஸ்பேமுங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே போய் உட்காந்துருது. ஸோ அந்த ஸ்பேமுங்கிற ஃபோல்டரில் போய் அமருகிற போது அதுக்கான கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கீவேர்ட்ஸ்னால் குறிப்பிட்ட வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, இலவசம் மெயினாக மேஜராக ஸ்பேம்னா இப்படி தான் இருக்கும். எல்லாம் ஃப்ரீ, இல்லைனா யூ ஹவ் காட் திஸ் மச் ஆஃப் மணி, இல்லைனா யூ ஹவ் ஒன் அ மெர்சிடஸ் பென்ஸ் காரு, பிஎம்டபிள்யூ காரு, இல்லை ரோல்ஸ் ராய்ஸ் காரு, யூ ஹவ் ஒன் திஸ் தாட்னு சொல்லி வரும். ஸோ இது எல்லாமே ஸ்பேம் மெயில்ஸ். இதெல்லாம் என்னுடைய இன்பாக்ஸ்குள்ளே வரக்கூடாது. இதெல்லாம் தனியாக ஒரு ஸ்பேமுங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே போயிடணும். இதுதான் என்னோடய கான்செப்ட். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இதை நான் வடிகட்டணும். இந்த மெயிலு சாதாரணமாக இருந்தால் இது இன்பாக்ஸ்குள்ளே போடு, இல்லைனா இது தூக்கி ஸ்பேமில் போடு அப்படின்னு பண்ணும்போது அந்த வடிகட்டி தான் இங்கே நான் ஃபில்டர்னு சொல்கிறேன். அப்போ அந்த நெய்வ் பேஸ் வகைப்படுத்தி கிளாசிஃபையர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வார்த்தைகளின் நிகழ்த்தகவை வைத்து மின்னஞ்சல் ஸ்பேமா இல்லது மின்னஞ்சல் ஸ்பேம் இல்லையா என்பதை நிர்ணயிக்கும். நிகழ்த்தகவை வைத்துனா ப்ராபபிலிட்டி, நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ், எவ்வளோ டைம் எனக்கு வந்து வெல்லுங்கள், நீங்கள் வந்து வென்றிருக்கிறீர்கள், நீங்கள் கார் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க, பைக் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க, இல்லை நீங்கள் இவ்வளோ பணம், இவ்வளோ மதிப்பு ரூபாய் வந்துள்ளது, இல்லைனா இவ்வளோ உங்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்குறேன், இந்த மாதிரி நிறைய வாட்டி வந்துக்கிட்டே இருந்தால் இதை கிளாஸிஃபை பண்ணி நெய்வ் பேஸு இது ஸ்பேமுன்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே கொண்டு போயிடும். அப்போ இந்த பேசியன் நெட்வொர்க்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசியன் நெட்வொர்க் என்பது ஒரு வகையான நிகழ்த்தகவு கிராஃப் மாடல். நிகழ்த்தகவுனா ப்ராபபிலிட்டி அண்ட் கிராஃப் மாடல். இதோடைய இம்பார்ட்டன்ட் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நோட்ஸ் இருக்கும். நோட்ஸ்னால் உச்சிகள். அதோடைய நோட்ஸ் இருக்கும், எட்ஜஸ் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க, இந்த கிராஃபை நான் எப்போவுமே ரெப்ரசன்ட் பண்ணும்போது கிராஃப் ஈக்குவல் டு வி கமா ஈன்னு போட்டிருப்பாங்க. வீணா நோட்ஸு, நோட்ஸு வந்து வர்டெக்ஸு, வீணா வர்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, ஈனா எட்ஜஸ். ஸோ இந்த மாதிரி வந்து இதை குறிப்பிடுவாங்க. ஸோ அந்த நோட்ஸ் இருக்கும். அப்போ நிபந்தனை நிகழ்த்தகவுனா என்ன பண்ணும்? நிபந்தனை நிகழ்த்தகவு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்ததில்ல, கண்டிஷ்னல் ப்ராபபிலிட்டி. அதோட கண்டிஷ்னல் ப்ராபபிலிட்டியோட டைம் டேபிள் அட்டவணைகள், டைம் டேபிள் எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு நோட்ஸ்லேயும், நோட்ஸ்னால் இந்த இடத்துல உச்சிகள்ங்கிறோம், ஒவ்வொரு உச்சியிலும் அதன் பெற்றோருடன் உள்ள தொடர்பை விவரிக்கின்றன. இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி எடுத்து எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத செக் பண்ணும் இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டைம் டேபிள் சிபிடி. இப்போ இதோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மருத்துவ நோயை கண்டறியும் அமைப்புகள், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கும். அப்புறம் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், இயற்கை மொழி புரிதல், இதெல்லாம் வந்து பேசியன் நெட்வொர்க்ஸ் மூலிமா, இந்த ஃபீச்சர்ஸ் மூலிமா யூசேஜஸ் பண்ணலாம் பேசியன் நெட்வொர்க்ஸில். இதில் ஏஐயில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பயன்படுத்தப்படும் உண்மையான உலக நிகழ்த்தகவு பிரச்சனைகள்லாம் என்னென்ன சார்? வாட் ஆர் தி ரியல் வேர்ல்டு ப்ராபபிலிஸ்டிக் ப்ராப்ளம்ஸ் அவைலபிள் இன் ஏஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உறுதியற்ற சூழலில் முடிவெடுத்தல், டெசிஷன் மேக்கிங் அண்டர் அன்சர்டன்டி, எனக்கு என்ன நடக்கும்னே தெரியல, எப்படி முடிவெடுக்கனே தெரியல. நிறையா எனக்கு வந்து நான் ஒரு
உதாரணத்திற்கு நான் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் கடைக்கு போகிறேன், என் ஃப்ரெண்டு தான் எனக்கு வாங்கி தரேன்னு சொல்கிறார், என் நண்பர் தான் எனக்கு வாங்கி தரேன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல ஒரு 6 ஐஸ்கிரீம் இருக்குது, ஆனால் என்னால் ஒன்று தான் சாப்பிட முடியும். எனக்கு 6மே எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த இடத்துல எனக்கு எந்த மாதிரி நான் முடிவு எடுக்கணும்னே எனக்கு தெரியலை. ஸோ அப்போ நான் ஏதோ ஒரு முடிவெடுத்து, அதுதான் அந்த டெசிஷன் மேக்கிங் அண்டர் அன்சர்டன்டி. எனக்கு எது எப்படி வரும்னே தெரியல, என்ன மாதிரி இதில் அந்த 6ல் வந்து ஒன்று தான் இனிப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க, ஆனால் அது எது இனிப்பாக இருக்கும்னு தெரியல. 6மே எனக்கு பார்க்க நல்லா இருக்குது, ஆனால் அந்த அன்சர்டன்டியில் நான் கரெக்டான இதை நான் எடுக்கிறேன்னா அதுதான் டெசிஷன் மேக்கிங். கரெக்ட் டெசிஷன் மேக்கிங் அண்டர் அன்சர்டன்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் இருக்குது, அட்டானமஸ் கார்ஸ், தானியங்கி வாகனங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே டெசிஷன் எடுக்கும். திடீர்னு ஒரு மாடு கிராஸ் ஆகிடுது, திடீர்னு ஒரு வாகனம் எதிர்த்தாப்போல் வந்துடுதுன்னா உடனே அதுவே பிரேக் அடித்து வாகனத்தை அங்கே அந்த இன்னொரு வாகனத்தை மீது இடிக்காமல் நிறுத்தி வைக்கும். அப்போது ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ட்ரிவன் டிஸ்கவரிஸ் பார்த்தீங்கன்னா ட்ரக் டிஸ்கவரி, ஃப்ராட் டிடெக்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து ரியல் வேர்ல்ட் ப்ராபபிலிஸ்டிக் ப்ராப்ளம்ஸ் இன் ஏஐ. இப்போ இந்த ஏஐயில் பேசியன் இன்ஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து முக்கிய கருத்துக்களாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிலீஃப்ஸ். அந்த பிலீஃப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரேயராக இருக்கும், ஏற்கனவே நாம் அறிந்தவற்றை பிரதிபலிக்கிறது. இல்லைனா லைக்லிஹுட், நடக்கலாம் நடக்காமலும் போகலாம். புதிய தரவுகளின் சாத்தியத்தை அளவிடுகிறது. நியூ டேட்டா வந்து will it happen or not, likelihood of happening. அப்புறம் பின் தகவல்கள், பின் நிகழ்த்தகவு அப்படின்னா போஸ்டீரியர், புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கைகள், இந்த நம்பிக்கையினால் வேலை செய்யலாம். அதே மாதிரி பேசியன் கற்றல் சுழற்சி பார்த்திங்கன்னா, லேர்னிங் சைக்கிள் பார்த்திங்கன்னா முன் நிகழ்த்தகவுகளை அமைத்தல், தரவுகளை சேகரித்தல், டேட்டா அக்விசிஷன், பின் நிகழ்த்தகவுகளை கணக்கிடுதல், போஸ்டீரியர் கால்குலேஷன்ஸ், புதிய முன் நிகழ்த்தகவுகளாக பின் நிகழ்த்தகவுகளை பயன்படுத்துதல். ஸோ போஸ்டீரியர் கால்குலேஷன் மூலயமா முன் நிகழ்த்தகவுகளையும் பயன்படுத்துறது தான் இந்த ஏஐயின் பேசியன் இன்ஃபரன்சஸ். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் பேசியன் தியரம் இன் ஏஐன்னு பார்த்துக்கிட்டா, இப்போ இந்த ஸ்பேம் மெயில் பற்றி பார்த்தோம், அதோட சூத்திரம் பற்றி பார்த்தோம். ஸோ இதில் வந்து ஒரு 0.3 வந்து ஸ்பேம் இருக்குது அப்படின்னா வின்னுங்கிறத 60% இருக்குது. இதில் வந்து 95% தான் வந்து வின்னுங்கிறது ஸ்பேம் இல்லைன்னு சொல்கிறோம். அப்படின்னா இப்போ இந்த வின்னுங்கிறத ஸ்பேமாக இல்லையா அப்படிங்கிறத கணக்கிடுறதுக்கு இதுதான் இந்த ஃபார்முலே. இதற்கு முன்னாடியே இந்த ஃபார்முலை வச்சு பார்த்தோம், இதே தான் இந்த ஃபார்முலையை வச்சு மறுபடியும் இன்னொரு உதாரணம் கொடுத்துருக்கோம். அப்படி பார்க்க போகும்போது உங்களுக்கு ஃபைனலாக 83.7% வின்னுன்னு இருந்ததுன்னா, உங்கள் இமெயிலில் வின்னுன்னு இருந்தால் அது ஸ்பேம் மெயில் அப்படின்னு அந்த ஃபில்டர் ஆகி அந்த ஃபோல்டருக்குள்ளே, ஸ்பேம் ஃபோல்டருக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் பேஸ் தியரம் இன் ஏஐ. இதோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வின்னுன்னு இருந்ததுன்னா அது 83.7% வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ப்ராபபிலிஸ்டிக் திங்கிங் அண்ட் பேஸ் தியரம்னு பார்த்தாக்க வெதர் ஃபோர்காஸ்டிங்கில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு வந்து 70% சொல்கிறோம். அதே மாதிரி மருத்துவ டெசிஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நோய் இருக்குது அப்படிங்கிற வாய்ப்புகள் பொறுத்தே அமைகிறது. ஸோ இந்த மிஸ்கன்செப்ஷன்ஸ்னு பார்த்தா இதில் காமன் மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கும், கேம்பிளர் ஃபேலசி இருக்கும், சூதாட்டக்காரர்களோட மாயை பற்றி இருக்கும். ஸோ அதாவது அடிப்படை விகித மாயை இருக்கும், ஃபேலசி பற்றி இருக்கும், உடல் தயார்படுத்தும் மாயை பற்றி இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கலாம், இந்த மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இதில் வந்து ஏமாத்துகிற இதுகளாகவும் இருக்கும். ஸோ அதெல்லாம் மிஸ்கன்செப்ஷன்ஸ் அபவுட் ப்ராபபிலிட்டி. ஸோ இப்போ நம்ம இந்த பகுதியின் நிறைவுக்கு வந்துவிட்டோம். இதோட தொகுப்பை பார்த்தவென்றால் நிகழ்த்தகவு மற்றும் பேஸ் தேற்றத்தின் இம்பார்ட்டன்ஸ், ஃபீச்சர்ஸ், முக்கியத்துவம் பற்றி பார்ப்போம். அடிப்படை தூண்கள், ஃபவுண்டேஷன் பில்லர்ஸ், நிகழ்த்தகவு கோட்பாடுகள் மற்றும் பேஸ் தேற்றம் ஆகியவை நவீன ஏஐயின் அடிப்படை தூண்களாக விளங்குகின்றன. உறுதியற்ற தன்மையை கையாளுதல், ஹேண்ட்லிங் அன்சர்டன்டி எப்படிங்கிறத பார்த்தோம். செயற்கை நுண்ணறிவு அமைப்புகள் உண்மை உலகின் சிக்கல்களையும் உறுதியற்ற தன்மையையும் கையாள உதவுகின்றன. இதோட அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். முன்னேற்றங்கள், பேஸின் அணுகுமுறைகள் ஏஐ துறையில் பல முன்னேற்றங்களை வழிவகுக்கின்றன. குறிப்பாக மருத்துவம், நிதி மற்றும் இயந்திர கற்றலில், அதாவது மிஷின் லேர்னிங்கில்
எப்படியெல்லாம் பேஸ் தியரம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். மனித சிந்தனையுடன் இணைந்த ஏஐ அலைன்ட் வித் ஹியூமன் திங்கிங், இதை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைய உலகில் ஏஐயின் வளர்ச்சி பேஸ் தியரம்லேயும் எவ்வளோ நல்லா ஹியூமன் திங்கிங்கோட எப்படியெல்லாம் ஒருங்கிணைத்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். அடுத்த தொகுப்பில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.